மக்களே, நம்ம கார்த்தி கதையில ஜூலை 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஒரு பெரிய மாளிகைக்கு போகிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி இது நான் உனக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடு ரேவதி அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எப்போ மாமா கட்டினது எனக்கே தெரியாமல். ஹீரோ சொல்கிறாரு, இது நம்மளுடைய கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இடையில நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால உன்கிட்ட இந்த வீட்டை என்னால் கொடுக்க முடியலை. ஆனால் இப்போ தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கொடுக்கறதுல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு நினச்சேன். அதான் இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க? எனக்கு இது பிடிக்காம எப்படி இருக்கும்? இதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் நமக்காக கேஆர் இல்லம் அப்படின்னு போட்டு பார்த்து பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்கீங்க. இந்த வீடு எனக்கு பிடிக்காமையா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரேவதியை நேராக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ரேவதி வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் ரேவதியோட க்யூட் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதோட கல்யாண ஃபோட்டோவும் இருக்குது. ரேவதி சொல்கிறாங்க, மாமா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி மாமா கிடச்சிச்சு? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உனக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோஸ். ஒவ்வொன்றும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஃபோட்டோஸ். அதை தான் நான் டெக்கோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் அம்மா வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே மாமா. உங்களை தவிர்த்து நான் வேறு யாருக்கிட்டையும் சந்தோஷமாக வாழவே மாட்டேன். ஏன் அம்மா மட்டும் என்னையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி இப்போதைக்கு நம்ம அத்தையை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். இங்கே நீ வந்திருக்கியல்ல, நம்மளோட ஸ்வீட் மூமெண்ட்ஸை மட்டும் கொண்டாடுவோம், சரியா? உனக்கு பிடிச்ச நிறைய சாப்பாடு சமைக்க சொல்லியிருக்கேன். எல்லாமே இப்போ டேபிளில் இருக்குவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதிக்கு பரிமாறுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா இந்த சாப்பாடு எனக்கு ஊட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நமக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நீ பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை நேராக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ரூமை சுற்றி பார்க்குறாங்க. அப்போது ரேவதி ரூமையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, மாமா இந்த ரூமு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நமக்காக ரெடி பண்ணிங்களா? இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நம்ம 2 பேரோட கல்யாண ஃபோட்டோவை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்கள, எனக்கும் அதுவும் ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி இது எல்லாமே நான் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணது. உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க எதேர்ச்சியா அவங்க புருஷனோட சேர்ந்து ஒரு முக்கியமான வேலையாக அந்த பக்கமாக வராங்க. அப்போ நம்ம ஹீரோவோட காரு கிடக்கிறத அந்த வில்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இந்த டிரைவர் பையலோட கார் என்ன இங்கே கிடக்கு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க காரை நிப்பாட்டுங்களேன் அப்படின்னு சொல்ல, அவர் காரை நிப்பாட்டுறாரு. காரை நிப்பாட்டினத்தோட அந்த வில்லி அவங்க புருஷன்கிட்ட, இங்கே பாருங்க, அதோ அங்கே அந்த டிரைவர் பையலோட காரு கிடக்கு, அவனோட காரு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த ரேவதி வேற இன்னைக்கு எங்கேயோ கிளம்பிப்பானா? ஒருவேளை அந்த ரேவதியும் அந்த டிரைவர் பையலும் இங்கே இருப்பாங்களோ? வாங்க, எனக்கு ஏற்கனவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளார போகிறாங்க. அங்கே வாசலில் ஹீரோவோட காரு கிடக்கு. அப்போது வாசலில் ரேவதியோட செப்பல் கிடக்கிறத சந்திரா கவனிக்கிறாங்க. என்னங்க, இந்த ரேவதியோட செருப்பு இங்கே கிடக்குங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா மேலே கேஆர் இல்லம்னு எழுதியிருக்கு பாரு. கேனா கார்த்தி, ஆறுனா ரேவதி. இது அந்த டிரைவர் பையன் ரேவதிக்காக கட்டி இருக்கிற வீடா? இவ்வளோ நாளும் நமக்கு தெரியாமையா இந்த வீட்டை கட்டியிருப்பான்? அதுக்கு ரேவதி சிவனாண்டி சொன்னதை கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க, அப்போ நமக்கு தெரியாமல் இவ்வளோ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ரேவதி இங்கே தான் இருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவோட மடியில் படுத்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் சந்திராவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது.
சந்திரா பார்த்துட்டு அதிர்ச்சியாகி அவங்க புருஷன்ட்ட, "என்னங்க நடக்குது இங்க? இந்த ரேவதி வந்து அந்த டிரைவர் பைய கூட பேசவே இல்ல. அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னடான்னா 2 பேரும் கொஞ்சி குழாவிட்டு உட்காந்துருக்காங்க. அக்காவ நல்லா ஏமாத்துறாங்க போல அப்படின்ட்டு. அதுக்கு அவரு சொல்றாரு, "ஆமா சந்திரா, பார்க்கும்போதே நல்லா தெரியுது. உங்கள நல்லாவே ஏமாத்திட்டு இங்க வந்திருக்காங்க" அப்படின்னு. அந்த ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சோ? அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஆமாங்க, எனக்கும் அதே தான் சந்தேகமா இருக்கு. ஆனா, பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்னா, அவ கண்டிப்பா வந்துட்டு அக்காக்காரிக்கிட்ட கேட்டிருப்பாளே! ஆனா, எதுவுமே கேட்கவே இல்லையே! என்னங்க, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய திட்டம் இருக்கிற மாரி தெரியுது." அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "சந்திரா, நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சீக்கிரம் போய் உன் அக்காக்காரிக்கிட்ட சொல்லி அவள இங்க கூட்டிட்டு வா. அப்பதான் உனக்கு முழு விவரம் கிடைக்கும்." அப்ப சந்திரா சொல்றாங்க, "இல்லங்க, நான் போயிட்டு அவகிட்ட கேட்குறேன். ஏன்டி நீ இப்படி பொய் சொன்ன அப்படின்னு நான் கேட்குறேன்." அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "நீ போய் கேளு சந்திரா. அப்பதான் அவளுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்க முடியும். நீ போய் ஈஸ்வரிய கூட்டிட்டு வரதுக்குள்ள அவ எங்கேயாவது போயிட்டான்னா என்ன பண்றது? நீ போயிட்டு கேளு சந்திரா" அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, "இதோ போறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு, "ஏ ரேவதி, எங்கடி இருக்க? வெளியில வாடி" அப்படின்னு சத்தம் போட, அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க சித்தி சத்தம் போடுற சத்தம் கேட்டதோட, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது ஹீரோ கிட்ட, "என்னங்க, வெளியில சித்தியோட சத்தம் கேட்குற மாரி இருக்கு. சித்தியா இங்க வந்திருக்காங்க" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "சந்திராவா? அவங்களுக்கு நம்ம இங்க இருக்கிற விஷயம் எப்படி தெரியும்?" ஹீரோயின் சொல்றாங்க, "சித்தி காலையிலே என்ன கொஞ்சம் சந்தேகமா பார்த்தாங்க. ஒருவேளை நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது." அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஒருவேளை இருக்கலாம். சரி வா" அப்படின்ட்டு இங்கேருந்து வெளியில வராங்க. அப்ப சந்திரா அந்த இடத்துல ரேவதிய பார்த்து, "ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க வீட்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு, இந்த டிரைவர் பைய கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? இங்க பாருடி, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உனக்கு தெரியாது. நீ தேவையில்லாம இவன் கூட ஊரு சுத்துறது நல்லது கிடையாது. அக்காக்காரிக்கு தெரிஞ்சுச்சு உன்னை சும்மாவே விட மாட்டா. இப்ப நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா?" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க சித்தி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுல தலையிடாதீங்க. என்ன கண்டிக்கிற மாரி இருந்தா அம்மாவுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கண்டிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல" அப்படின்னு. அப்ப சித்தி சொல்றாங்க, "ஏய், யாருக்கு ரைட்ஸ் இல்ல, ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நான் அக்காக்காரிக்கு ஃபோன் பண்ணா தெரிஞ்சிரும். இப்ப நீ வரப்போறியா இல்லையாடி?" அப்படின்னு ரேவதியோட கைய பிடிச்சு இழுக்க, ரேவதி டக்குன்னு கைய தட்டி விட்டு சந்திராவ பலார்னு ஓங்கி அற விடுறாங்க. இத பார்த்ததும் சிவனாண்டி ஜன்னல் வழியா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திரா சொல்றாங்க, "இவ்ளோ தைரியம் இருந்தா நீ ஏன் மேல கை வைப்ப? உனக்கு இந்த தைரியம் எங்கேருந்துடி வந்துச்சு?" அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "சித்தி, நான் என் புருஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்துட்டு நீங்க தேவையில்லாம உங்களோட அதிகாரத்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சித்தி, நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க." அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "ஏய், என் மேலேயே கை வச்சுட்டியல்ல, நான் இப்பவே போய் அக்காக்காரிக்கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட பிளான் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இப்ப அக்காக்காரிக்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "போய் சொல்லுங்க சித்தி, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும்." சந்திரா சொல்றாங்க, "உனக்கு இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத பார்த்ததும் சிவனாண்டி வந்துட்டு நேரா சந்திராவை வெளியில வர சொல்லிட்டு சந்திராட்ட கேக்குறாங்க, "அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் மேல கை வச்சிருப்பா? அங்கனையே அவளை வெளுத்து கட்ட வேண்டியது தானே" அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, நான் அவளை வெளுத்து கட்டுறதை விட என் அக்காக்காரிய கூட்டிட்டு வந்துட்டு இங்க நடக்கிறத காமிச்சா அவளே இவங்க 2 பேரையுமே வெளுத்து கட்டிடுவா. அக்காக்காரி தான் இதுக்கு சரியான ஆளு. நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, "ஆமா சந்திரா, உன் அக்கா தான் சரியான ஆளு. இவளை வந்துட்டு நம்ம சாதாரணமா விடக்கூடாது. இவளுக்கு ஒண்ணு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்திருக்கணும். இல்ல அந்த டிரைவர் பையன் இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். இது 2த்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு" அப்படின்னு. இத கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, "ஆமாங்க, கண்டிப்பா அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்பா? நான் இப்பவே அக்காக்காரிய கூட்டிட்டு வந்துட்டு இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்" அப்படின்னு சந்திரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, "டேய் டிரைவர் பயலே, கண்டிப்பா இந்த கோவில் பூஜைக்கும் இதுக்கோ இது ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் வந்துச்சு. ஸோ நீ பிளான் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா" அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்து, "ரேவதி, உங்க சித்திக்கு நீ இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பா அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா
மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அவங்களுக்காகலாம் நான் பயந்துகிட்டு இருக்க முடியாது. நான் வந்துட்டு உங்களோட மனைவி. நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அம்மா வந்தாலும் இந்த சூழ்நிலைய எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா கண்டிப்பா உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். வேற வழி இல்லை. நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் அந்த சிவனாண்டி அந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை எடுத்துருவான். இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அத்தைக்கு நம்ம 2 பேரும் பேசுற விஷயம் தெரியக்கூடாது. அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, அக்கா அக்கா எங்கக்கா இருக்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி, நான் இங்க ரூம்ல தான் உட்காந்துருக்கேன். என்னடி ஆச்சு அப்படின்னு. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா உன் பொண்ணு உன்கிட்ட நல்லாவே நாடகம் போட்டு நல்லாவே உன்னை ஏமாத்திட்டாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏண்டி இப்படி சொல்ற? அவ என்னடி நடிச்சா, அவ என்னடி நாடகம் போட்டா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் பொண்ணு இன்னும் அந்த டிரைவர் பைய கூட பேசிக்கிட்டு தான் இருக்கா. நீ என்ன நினைச்ச? உன் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூட பேசல. உன் பொண்ணுக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. இனிமே பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நீ ஜாலியா இருக்க. ஆனா உன் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூட குஞ்சு குழாவி பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த டிரைவர் பைய அந்த ரேவதிக்காக பெரிய வீடு கட்டியிருக்கிறானாம். அந்த வீட்டை கொண்டு போய் ரேவதிக்கு சுத்தி காமிச்சிருக்கா. ரேவதியும் அந்த வீட்டை இப்ப சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப அங்கதான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. நான் இப்பதான் அவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு வந்தேன். ரேவதி கிட்ட போயிட்டு வாடி வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஒன்று அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்திருக்கணும். இல்லை அந்த டிரைவர் பையன் ரேவதி கிட்ட பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவன் பக்கம் இழுத்துருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குக்கா. நீ வந்து ரேவதியை இப்போவே கூப்பிடு. நான் கூப்பிட்டதுக்கு அவள் கொஞ்சம் கூட என்னை மதிக்கவே இல்லை தெரியுமா. நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அடாவடியாக பேசினா. நீ வாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலடி. என் பொண்ணு கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடி அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா உன் பொண்ணை இப்போ அந்த இடத்துல நான் பார்த்துட்டு வந்தேன். நீ என்னடான்னா இப்படி பேசுகிற? இப்போ நீ வந்தாதான் உன்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்னால் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். இப்போ வரியாக்கா அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நேராக ரேவதியை பார்ப்பாங்களா? அந்த ரேவதியை பார்த்த பிறகு ஈஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க? சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, நான் நினச்சேன் உன் பொண்ணு உன்கிட்ட உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் அவள் மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு எனக்கே தெரியல. உன் பொண்ணு அந்த கார்த்தி கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய பிளான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவள் இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. சரி வா போகலாம். நீ சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. நேரடியாக போய் பார்த்தாதான் எந்த விஷயம் உண்மை எந்த விஷயம் பொய் அப்படின்னு தெரியும். வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நேராக நம்ம கார்த்தியும் ரேவதியும் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட, இங்கே பாரு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சித்தி அத்தையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ இந்த இடத்த விட்டு போ. ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா அப்படின்னு. அந்த கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.